जय राधा माधवा, जय कुंज बिहारी, जय राधा माधवा, जय कुंज बिहारी, जय गोपी जन वल्लभा, गिरिवरधारी, जय गोपी जन वल्लभा, गिरिवरधारी, यशोदनन्दन व्रज जनरञ्जन, यशोदनन्दन व्रज जनरञ्जन, यमुनतीरावनचारी, यमुनतीरावनचारी, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगन रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान् सगन ललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी, वृषभानुसुत देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की जय, जय श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण। மாதாஜி வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஹரே என்ன கிருஷ்ண பேக்ரவுண்ட் மாதாஜி. சவுண்ட் வருதா? நல்லாவே வருது மாதாஜி. ஓகே ஓகே ஒண்ணும் பிரச்சனை கேக்குது இல்ல. மாதாஜி, ஓகே கேக்குது. மாதாஜி, ஓகே மாதாஜி, நல்லா ஓகே. ஹரே கேக்குது. கிருஷ்ண ஹரே கிருஷ்ண பவிதா மாதாஜி ஆரம்பிச்சு கொடுத்துட்டோம். 10 ஹரே கிருஷ்ண. ஸ்லோகம் பவிதா மாதா ஆரம்பிச்சு கொடுத்துட்டோம் மாதாஜி. ஓகே ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. 18 நாட்களில் பகவத்கீதை நிகழ்ச்சியில இன்னைக்கு 11வது நாட்கள்ல வந்திருக்க பக்த கொடிகள் அனைவருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா இஸ்கான் மேங்களூர் சார்பாக உங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் பாத்தீங்கன்னா 11வது அத்தியாயம். இதோட தலைப்பு வந்து விஸ்வரூப சந்தர்ஷன யோகம், விஸ்வரூப தரிசனம். பகவான் வந்து அர்ஜுனருக்கு வந்து விஸ்வரூப தரிசனத்தை வந்து காட்டுறார். இதோட இன்னொரு பேர் வந்து பிரபஞ்ச வடிவம் அப்படின்றத மாதிரி நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இந்த 10வது அத்தியாயம் நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிருஷ்ணர் வந்து அறியப்படாதவர் மற்றும் அனைத்திற்கும் ஆதாரமானவர். அது கொஞ்சம் குழப்பமான இது இல்லையா? அவர் அறியப்படாதவர், ஆனால் அவர் தான் அனைத்திற்கும் ஆதாரமானவர். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கிருஷ்ணர் தன்னுடைய முழு பூரணத்துவத்தோட 3 நிலைகள்ல இருக்கிறார். பரபிரம்மம், பரமாத்மா, பரம புருஷர் அப்படின்றத பார்த்தோம். தூய பக்தி என்பது பகவத்கீதையின் சாராம்சம். பகவான் வந்து அததான் இன்சிஸ்ட் பண்றார். எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை வந்து தூய்மையான பக்தி, அனன்ய பக்தி, எதையும் பகவான் கிட்ட எதிர்பார்க்காத ஒரு பக்தியை தான் கீதையில வந்து நம்ம பாக்குறோம். அர்ஜுனன் கிருஷ்ணரின் உச்ச நிலையை ஏற்றுக்கொள்கிறான். அர்ஜுனன் வந்து பகவான் வந்து அவரை வந்து அப்படியே வந்து ஏற்றுக்கொள்கின்றான். பகவான் கிருஷ்ணர் தனது விபூதிகளை, வைபவங்களை விவரிக்கின்றார் அப்படின்றத நேத்துக்கு பார்த்தோம். இன்னையோட அத்தியாயத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
அர்ஜுனன் தனது பகவானுடைய அந்த விஸ்வரூப வடிவத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோருகின்றார். எனக்கு அந்த தகுதி இருந்ததுன்னா நீங்க உங்களோட விஸ்வரூப வடிவத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகால இருந்து 4வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் தனது விஸ்வரூப வடிவத்தை விவரிக்கின்றார். பகவான் கிருஷ்ணரோட அந்த விஸ்வரூப வடிவத்தை வந்து அர்ஜுனன் வந்து பார்வையிடுகின்றார். 9th ஸ்லோகால இருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனின் விஸ்வரூப வடிவத்தின் அனுபவங்களை அத்தியாயம் 11 சுருக்கம் அதுலதான் இருக்கேன் மாதாஜி. தெரியலீங்களா? ஸ்லைடு வரல மாதாஜி. நீங்க அந்த ஒரு டேப்லெட் காலம் போட்டு தானே காமிப்பீங்க, அது இல்லையே மாதாஜி இதுல. இப்ப தெரியுதுங்களா? தெரியலையா? இல்ல மாதாஜி, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தான். ஓகே ஓகே, இருங்க மாதாஜி, ஏதோ பிரச்சனை இருக்கு, ஒரு நிமிஷம். ஸ்வரூப சந்தர்சன் யோகம் அது மட்டும் தான் தெரியுது. அது மட்டும் தான் தெரியுது மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான் இருக்கு மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி, இருங்க ஒரு நிமிஷம். நான் ஏற்கனவே பிபிடி ஓபன் பண்ணினது வந்திருக்குமா இருக்கும், ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஏதோ கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வரும்னு தோணுது, அதனாலதான் நான் புக் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்ன முன்னாலேயே. சரி, அந்த இது நம்ம வந்து ஜஸ்ட் வாசிச்சுட்டு போயிடலாம். சோ கிருஷ்ணருக்கு வந்து ஏகாதசோऽध्यायः விஸ்வரூப தரிசன யோகः. अर्जुन उवाच मत् अनुग्राह्य परमं गुह्यम् अध्यात्म संप्लितं यद्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை என் அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகைய அறிவுரைகளை கேட்பதால் இப்போது எனது மனம் தெளிந்து விட்டது. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் குழம்பிய நிலையில் இருக்கின்றேன், எனக்கு வந்து போரிடணுமா வேண்டாமான்றது தெரியல, நீங்களே எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்கன்றதுதான் 2nd அத்தியாயத்துல பார்த்தோம். இப்ப வந்து அவர் ஒரு தெளிவான நிலைக்கு வந்துட்டார். உங்களுடைய அந்த அறிவுரைகளால எனது மனமானது தெளிந்து விட்டது, மயக்கம் போயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. 2nd ஸ்லோகம் அண்ட் 3rd ஸ்லோகம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பயேள இஹி பூதானாம் சிறுதௌ விஸ்ரேஷோ மயா त्वत्त கமல பத்ராஷ மகாத்மயம் அபிசாவியம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர் வாழியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். ஏன்னா அவர் அவரோட வைபவங்களை வந்து சொல்லிட்டாரு இல்லையா? சோ இப்ப அவர் வந்து ஒரு தெளிவான இதுல வந்துட்டு அவரை பத்தின புகழ்களை வந்து சொல்றாரு. தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. 3rd ஸ்லோகம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்பீச் கட்டாய் வருது மாதாஜி. 3rd ஸ்லோகம். ஏவம் ஏதத் யதார்த்தவம் ஆத்மானம் பரமேஸ்வர திருஷ்டம் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வர்யம் புருஷோத்தமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிச்சுட்டேன் மாதாஜி. கேட்கல மாதாஜி வாய்ஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் இன்னும் பேசலைங்க மாதாஜி, ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மைய நிலையில் என் முன் காண்கின்றேன். என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். அவர் ஏற்கனவே 3 தான் நமக்கு சொல்லியிருக்கார். மகாவிஷ்ணு அவரோட ரூபம் தான் வந்து மகாவிஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, சிரோதகசாயி விஷ்ணு, பரபிரம்மம், பரமாத்மா அண்ட் பரமபுருஷர். நேத்து நம்ம பார்த்தோம் எல்லாமே நானாதான் இருக்கேன். மெயினா சிக்னிபிகண்டா சூரியன், சந்திரன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப தெளிவு வந்திருக்கு. அதனால நீங்க எப்படி ஒரு தோற்றத்துக்குள்ளேயும் நீங்க உள்ள இருக்கீங்கன்றது வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த ஐஸ்வர்ய ரூபத்தை காண நான் மிகவும் ஆவலுடன் உள்ளேன் அப்படின்றத சொல்றார். 4வது ஸ்லோகம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மன்யசே யதி தச்சக்யம் மயா திருஷ்டம் இதி பிரபோ யோகேஸ்வர ததோ மேத்வம் தர்ஷ்யாத்மானம் அவயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ண பிரபுஜி. உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால், எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளும். நான் அந்த விஸ்வரூபத்தை காணக்கூடிய தகுதி இருந்ததுன்னா நீங்க எனக்கு அந்த விஸ்வரூபத்தை காட்டுங்க அப்படின்றது வந்து அர்ஜுனர் வந்து பகவான் கிட்ட கேட்கிறார். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. 5வது ஸ்லோகம். மாதாஜி ஜெயந்தி மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, படிங்க மாதாஜி. பிரபுஜி மாதாஜி படிக்கட்டுங்களா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி படிக்கிறீங்களா? ஒரு ஸ்லோகம் நீங்க, ஒரு ஸ்லோகம் அவங்கன்னு. ஓகே மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. हरे कृष्णा. श्री भगवान उवाच पश्य मे पार्थ रूपाणि सदसोत सहस्रगः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, எனதன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. நம்ம நல்லா பகவத்கீதையை கவனிச்சோன்னா தெரியும், நம்ம அவர் என்ன சொல்ல போறாரோ அதை பத்தின ஒரு கிளிம்ஸ் இல்ல சம்மரி வந்து முன்னாடியே சொல்லிடுவார். இப்படி எல்லாம் இருக்கு, நான் இப்ப சொல்ல போறேன், இப்படி எல்லாம் இருக்கு, நான் இப்ப காட்ட போறேன் அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரி சொல்றாரு, பிருத்தாவின் மகனே. அந்த பிருத்தான்றதுக்கு வந்து மாதாஜி பாகியலட்சுமி மாதாஜி நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. எனதன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபம், ரொம்ப திவ்யமானது, டிவைன் பகவானோட ரூபம், எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக அப்படின்றத வந்து சொல்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 6வது ஸ்லோகம் மாதாஜி. 6வது ஸ்லோகம். हरे कृष्ण माताजी. पश्यादिशान् वसून् रुद्रान् अविष्णौ मरुदस्तदा बहुन् यत्रिष्ट पूर्वाणि पश्याश्चर्याणि भारत. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார். அவர் வந்து என்ன அவருடைய விஸ்வரூபத்துல இருக்குன்றத வந்து முதலே கொடுத்துட்டார். இங்க நம்ம கவனிக்கலாம், ஆதித்யர்கள், வசுக்கள் இவங்க எல்லாம் வந்து முதல்ல மனுவோடல இருந்து இந்த உலகம் தோற்றுவிக்கிறதுக்காக இது பண்ணவங்க இல்லையா. ஆதித்யர்கள்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கஷ்யப முனிக்கு வந்து அதித்தி, திதின்னு 2 பேர் இருந்தாங்க. திதியோட பிள்ளைகள் தான் வந்து நமக்கு வந்து அசுரர்களாகவும், அதித்தியோட பிள்ளைகள் வந்து தேவர்களாகவும் நம்ம பாக்குறோம். சோ எங்க அவங்களோட இதுதான் வந்து காணிக்கிறதா வந்து பகவான் இங்க சொல்றாரு. சோ இதற்கு முன்பு யாரும் பார்க்காத, யாரும் கேட்காத, ஏன் இவ்வளவு தூரம் ரகசியமா அவருக்கு வந்து சொல்றாருன்னா, ஏன்னா அவர் வந்து பகவான் மேல வந்து உண்மையான பக்தனாக இருந்ததுனால பல ஆச்சரியமான விஷயங்களையும் இங்கே பார் அப்படின்றத சொல்றாரு. 9வது ஸ்லோகம் மாதாஜி. இன்னைக்கு நிறைய ஸ்லோகம் இருக்கு, சோ வேகமா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். 9வது ஸ்லோகம். हरे कृष्ण माताजी. எஸ் பிரபு. संजय उवाच एवं उक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरि दर्शयाम् आस पार्थाय परमं रूपम् ஐஸ்வர்யம். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சஞ்சயன் கூறினான், மன்னா, இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனாக விளங்கும் முழுமுதற் கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க அர்ஜுனன் மட்டும் இல்ல, சஞ்சயனும் வந்து அந்த ரூபத்தை வந்து அவர் வந்து பார்த்திருக்காரு அப்படின்றத பாக்குறோம். இத வந்து திருதராஷ்டிரர் வந்து ஒரு யூகமாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாருன்றத பாக்கலாம். மத்தஜி இல்ல 10 and 11. हरे कृष्ण माताजी. अनेक वक्त्र नयनम अनेकाद्भुत दर्शनम अनेक दिव्य भरणम दिव्यानेकोत्युयायुधम दिव्य माल्यंबरधरम दिव्य कांतानुलेपनम सर्वसर्यमयं देवम अनंतं विश्वदोमुखम. हरे कृष्ण माताजी. सर्वांश भूत विशेष संगान प्रहमानम ईशम कमलासन सदम ऋषिंस सर्वान पुरहांश सरियान. हरे कृष्ण माताजी. 16. अनेक बहुधर वक्र नेत्रम भक्ष्यामि तवम सर्वदो अनंत रूपम नातम नामत्यम ना पुनस्तवादिम भक्ष्यामि விஸ்வேஸ்வர விஸ்வரூபா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 15வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கூறினான், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா,
எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கின்றேன். இப்ப அவர் அக்னாலேஜ் பண்றாரு பகவான் அவர் என்ன பாக்குறாரு அப்படின்றது. தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கின்றேன். இந்த இதுல நம்ம பாத்தீங்கன்னா வாசுகின்ற இதுலதான் வந்து கர்ப்போதய விஷ்ணு வந்து படுத்துட்டு இருக்காரு. வாசுகின்ற பேர்ல நிறைய பாம்புகள் இருக்கின்றது அப்படின்றது வந்து பிரபுபாதோட பற்போட்ல வந்து நம்ம பாக்குறோம். உலகத்தின் இறைவனே, விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கின்றேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை அப்படின்றத வந்து அர்ஜுனன் வந்து சொல்றாரு. ஆனா இது எப்படி வந்து நமக்கு வந்து இது எப்படி சாத்தியம்? இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படிதான் பார்க்க முடியும். ஆனா இவர் வந்து 3 லோகத்தங்களையும் பாக்குறார், பகவானை சுத்தி விஸ்வரூபத்தை பாக்குறாரு, எங்க பார்த்தாலும் பகவானா தெரிகிறாராம். அதனால அவர் சுத்தி 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 விழுந்து விழுந்து கும்பிடுறாரு அப்படின்றத வந்து பாக்குறோம். பகவானுக்கு வந்து வணக்கம் செலுத்துகின்றார் அப்படின்றத பாக்குறோம். மாதாஜி 17, 18, 20, 21 4 ஸ்லோகங்கள். 17, 18, 20, 20. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. क्रीडीनं करीनं सक्रीनं स तेजो रजनीं सर्वदो दीप्तिमन्दं पश्यामि त्वां दुर्निक्रियं समन्तात् दीप्तालात्कत्युगम् अप्रमेयम् द्वमक्षरं परमं वेदितव्यं द्वामस्य विश्वस्य परं निदानं द्वामव्यस्य शाश्वत धर्मकोप्ता सनदात्वं पुरुषो मदो मे 20, 20 द्यावापृथि. हरे कृष्ण माताजी. द्यावापृथिव्योरिदं की व्याप्तं द्वैतेन सर्वः दृष्ट्वाद्भुतं रूपं उक्रान्तभेदं लोकधर्यं प्रव्यद्यं महात्मन् अमीहि द्वां सुरसङ्गा विशन्ति केसि पिता प्रजालयो कृष्णन्ति स्वद्दियुक्त्वा मकर्षितः सङ्गः द्वन्ति द्वां स्तुतिभिः पुष्पकलाभिः. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அளக்க முடியாத இல்ல 21 வரைக்கும் மாதாஜி நீங்க படிச்சிட்டீங்க. ஹரே கிருஷ்ண. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகின்றது. இந்த உங்களை பார்க்க வந்து கஷ்டமா இருக்கு, கண்ணெல்லாம் கூசுகின்றது, இருந்தாலும் உங்களோட மகுடம் தெரியுது, எனக்கு உங்களோட கதை தெரிகின்றது, சக்கரங்கள் தெரிகின்றன. அது ஒரு இது சொல்லல, சக்கரங்களால் அப்படின்னா பன்மை இல்லையா, நிறைய இருக்கு. உமது உருவம் எல்லா இடங்களிலுமே பிரகாசமாக இருக்கின்றது. அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே. இப்ப வந்து சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர், நீங்க தான் அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர். இது வரைக்கும் பகவான் தான் ஒரு தடவை நான் ரொம்ப மிக ரகசியமான அறிவு உனக்கு சொல்ல போறேன்னார். இப்ப வந்து அவர் வந்து ஆமா இது உண்மைதான்றத வந்து அவர் வந்து சொல்றார். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். எப்ப நமக்கு வந்து ரியலைஸ் ஆயிடுச்சோ இதெல்லாம் நம்ம குவாலிட்டிஸ், நம்மளுமே வந்து எப்ப நம்மளோட தவறை உணர்ந்துட்டோமோ அது உடனே நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுறோம். போக்கான கேளிக்கையின் போதும், ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து பகவான் கிட்ட திருப்பி மன்னிப்பு கேட்கிறார், வணங்குகிறார் அப்படின்றத வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பகவானோட வைபவங்கள் எல்லாம் அவருக்கு புரியுது. 45வது ஸ்லோகம் பிரபுஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அத்ருஷ்ட பூர்வம் கிரிசிதோ மித்ருஷ்வா வயேன ச பிரவத்தம் மனோமே தத்யேவ மே தஸ்ய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டார். எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு. சோ அவர் என்ன பண்றார், திருப்பி
நீங்க எப்படி கிருஷ்ணரோட தெய்வீகமான ரூபத்துல இருந்தீங்களோ அதை நீங்க திருப்பி காட்டுங்க அப்படின்றத வந்து இங்க சொல்றாரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 46, 48, 49. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிரீட்டம் பதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வாம் திருஷ்டும் அகம் தைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகஸ்ர பாகோ பவ விஸ்வமூர்த்தே. 47. ஸ்ரீ பகவான் வாசா மயா பிரசன்னேன தவர்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதம் ஆத்மயோகா தேஜோ மயம் விஸ்வம் அனந்தம் ஆத்தயம் யன்மே இத்தவத் அந்நேன நத்ருஷ்ட பூர்வம் நவேத யஜ்ஞான யயனினர் தானைரர் நசக்கிரியாவிர் ந தபோபிர் உக்ரை ஏவம் ரூப சக்கிய அகம் நృ லோகே திருஷ்டம் त्वत् அந்நேன குரு பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 49 பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. படிச்சிடுறேன். படிங்க. 49. மாதேவியாத மாச விமூட பாவோ திருஷ்டுவா ரூபம் கோரம் ஈத்ருங் மமேதம் வியபேதபி பிரீத மனா புனஸ்தம் தத்யேவமே ரூபம் இதம் பரபஷ்ய. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. விஸ்வரூபமே 1000 கரங்களுடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும் கைகளில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மை காண நான் விரும்புகின்றேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். நீங்க அந்த தெய்வீகமான ரூபத்துல நீங்க வரணும் அப்படின்றத வந்து அர்ஜுனர் கேட்கிறார். குருவம்ச வீரர்களில் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் என்றும் கண்டதில்லை. ஏனெனில் வேதங்களை படிப்பதாலோ, யாகங்களை செய்வதாலோ, தானங்களாலோ, புண்ணிய செயல்களாலோ, கடும் தவங்களாலோ எனது இந்த உருவத்தை ஜட உலகில் காண்பது என்பது இயலாததாகும். பக்தனால மட்டும்தான் வந்து பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியும். அவங்க மேலதான் வந்து அவர் அளவு கடந்த கருணை வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் பக்த வச்சலன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதை வந்து இங்க பகவான் நமக்கு சொல்றார். சோ வேதங்களை படிக்கிறதுனாலயோ இல்ல யாகங்கள் செய்யறதுனாலயோ இந்த தெய்வீக ரூபத்தை, விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. ஆனா பக்தனாகிய உனக்கு வந்து நான் அருள் பாலித்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய். இனி இது முடிவு பெறட்டும். என் பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவாயாக. அமைதியான மனதுடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி அவரை திருப்பி ரெடி பண்ணிடுவார் நம்மளோட போருக்கு ரெடி ஆறதுக்கு. மாதாஜி 50வது ஸ்லோகம். மாதாஜி. हरे कृष्णा माताजी. हरे कृष्ण माताजी. संजय उवाच इत्येनं वासुदेवस्ततोक्त्वा स्वं रूपं दर्श्याम् आशपूयक आश्वसायाम् आससबीदं येनं भूत्वा पुनः शव्यं बभुर्महात्मा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினான், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு 4 கரங்களை உடைய தனது சுய உருவையும் இறுதியில் 2 கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்றிருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். பகவான் எல்லாருக்கு மேலேயும் வந்து ரொம்ப கருணையானவர் இல்லையா. சோ பக்தன் எப்ப வந்து பயப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து பழைய மாதிரி ஆயிட்டார். இதே இதை வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். நம்ம யசோதம்மா என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் வந்து மண்ணெடுத்து வாயில போடும்போது நீ வாயை தர அப்படின்னு காட்டும் போது அந்த விஸ்வரூபம் ஃபுல் அந்த பிரபஞ்சம் எல்லாமே வாயில பார்ப்பாங்க. ஒரு பெரிய இது இருக்கு, அது உள்ள ஒரு உலக பூலோகம் இருக்கு, அது உள்ள விருந்தாவனம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யசோதாமா வந்து அர்ஜுனனை வாய காட்ட சொல்றாங்க. அதையும் வந்து அது உள்ள பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவங்க பயந்துருவாங்களாம். பயந்துட்டு திருப்பி வந்து அவங்க வந்து பகவான் மேல வந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் ஓகே அம்மா பயப்படுறான்னு சொல்லிட்டு அது எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிடுவாரு. சோ இங்க வந்து நம்ம அதை தான் பாக்குறோம். எப்போ அர்ஜுனன் பயந்துட்டாரோ உடனே அவர் என்ன பண்றார், அவர் கேட்டுக்கொண்டது மாதிரி 4 கை ரூபமாகவும் கிருஷ்ணராகவும் திருப்பி வருகின்றார் அப்படின்றத பாக்குறோம். 51, 52 பிரபுஜி. हरे कृष्णा माताजी. कृष्ण प्रभु. अर्जुन उवाच त्रिष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीम् अस्मि संवृत्त सदो सासेद प्रकृतिं कदा श्री भगवान् उवाच इदं रूप भगवान् वास. श्री भगवान् वास सूदर्तश्रम इदं रूपं दृष्टवान् असियन् मम देवा अप्स्यस्य रूपस्य नित्यं दर्शन
காங்ஷின. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. பிரபுஜி. சோ கிருஷ்ணரை அவர் உண்மையான உருவில் கண்டபோது அர்ஜுனன் கூறினான், ஓ ஜனார்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. இப்பதான்ப்பா எனக்கு மூச்சு விடுற மாதிரி இருக்கு. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரியதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்போதும் நாடுகின்றனர் அப்படின்றத கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றாரு. 54வது ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பக்த்யாத்வன்யாசக்ய அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாதும் திருஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. ஹரே கிருஷ்ண மாதாஜி.